டோப்பர்மோரி பை H. மன்றோ. அது ஒரு குளிர்ந்த மழை பெய்த ஆகஸ்ட் மாத தினம். பறவைகள் வெளியே வர முடியாது. வேட்டையாட எதுவும் கிடையாது. வடக்கில் பிரிஸ்டல் கால்வாய் பக்கம் சென்றால் கவரிமான்களை துரத்தலாம். லேடி பிளெமியின் வீட்டு விருந்து கால்வாய் பக்கம் இல்லாததால் அவளின் விருந்தினர்கள் எல்லோரும் அந்த மதியம் அங்கு கூடியிருந்தார்கள். அந்த பருவநிலையின் வெற்றுத்தன்மையும் சாதாரணமான விழாவாக இருந்தும் பியானோ வாசிப்போ சீட்டுக்கட்டு விளையாட்டோ இல்லாமல் எல்லோரும் ஒருவிதமான ஓய்வு இன்மையுடன் இருந்தார்கள். எதிர்மறை ஆளுமை கொண்ட திரு கார்னிலேஸ் ஆப்பிளின் என்பவரை வாயை பிளந்து கொண்டு எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர். பிளெம்லியின் எல்லா விருந்தினர்களையும் விட திரு கார்னிலேஸ் தான் தெளிவற்ற நற்பெயர் கொண்டவர். யாரோ அவரை புத்திசாலி என்றும் இந்த விருந்திற்கு அவர் அழைக்கப்பட்டது அவரின் புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும் என்றார். தேநீர் அருந்தும் சமயம் வரை அவரின் புத்திசாலித்தனம் எந்த திசையில் இருக்கிறது என்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் வேடிக்கையானவரும் இல்லை, விளையாட்டு வீரரும் இல்லை, ஹிப்னாட்டிக் வல்லுநரும் இல்லை, நாடக கலைஞரும் இல்லை. பெண்கள் மன்னிக்கும்படி மன குறைபாடு உள்ளவர் என்பதையும் அவர் வெளிப்புறம் காண்பிக்கவில்லை. அவர் வெறும் திரு ஆப்பின் என்றும் கார்னிலேஸ் என்ற பெயர் அவருக்கு தவறுதலாக வைக்கப்பட்டதாக இருந்தது. இப்பொழுது அவர் வெடிமருந்தை விட, அச்சகத்தை விட, புகைவண்டியை விட உலகிலேயே புதிதாக ஒன்றை கண்டுபிடித்திருப்பதாக மார்த்தட்டி கொண்டார். விஞ்ஞானம் பல துறையில் முன்னேறினாலும் இவர் சொல்வது விஞ்ஞானத்தை விட அதிசயமான ஒன்று என்பது போல தோன்றியது. எங்களை நம்ப சொல்கிறீர்களா? மனிதனின் பேச்சை ஆணையிட்டால் மிருகங்கள் செய்ய வல்லவன் என்றதை மற்றும் டோப்பர்மோரி உங்கள் முதல் மாணவர் என்றும் சர் வில்ஃபர்ட் சொன்னார். இதில் நான் 17 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் திரு ஆப்பின். ஆனால் கடந்த 8-9 மாதங்களில்தான் ஒரு விதமான வெற்றியை அடைந்திருக்கிறேன். பலவிதமான மிருகங்களுடன் நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். கடைசியாக பூனைகளுடன். நம் சமூகத்துடன் ஒன்றி அதே சமயம் அவற்றின் உள்ளுணர்வையும் விட்டு கொடுக்காதவை பூனைகள். ஒரு சில பூனைகள் அதிக புத்திசாலியாக இருக்கும், சில மனிதர்களைப் போல. ஒரு வாரத்திற்கு முன் நான் டோப்பர்மோரியை பார்த்தபொழுது பூனையையும் மிஞ்சி ஒரு அசாதாரணமான புத்திசாலி இருப்பதை கண்டேன். பல ஆராய்ச்சிகளில் நான் முன்னேறியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்வது போல டோப்பர்மோரியை பொறுத்தவரை என் இலக்கை அடைந்துவிட்டேன். திரு ஆப்பின் அவருடைய அற்புதமான செயலை பெருமிதத்துடன் சொல்லிக் கொண்டார். எவரும் எலிகள் என்று சொல்லவில்லை. அவநம்பிக்கையால் குளோவிஸின் உதடுகள் மட்டும் இத்தகைய சொல்லை உதிர்த்தது. நீங்கள் சொல்ல முனைவது டோப்பர்மோரிக்கு ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் புரிய வைத்திருக்கிறீர்களா என்று மிஸ் ரெஸ்கர் வினவினாள். என் அருமை மிஸ் ரெஸ்கர் அவர்களே, சிறு குழந்தைகளுக்கும் காட்டுமிராண்டிகளுக்கும் முதிர்ந்த முட்டாள்களுக்கும் தான் படிப்படியாக சொல்லித்தர வேண்டும். படு புத்திசாலியான டோப்பர்மோரிக்கு அது தேவையற்றது. நம் பாஷையை டோப்பர்மோரி முழுமையாக பேச முடியும் என்றார் இந்த அதிசய பிறவி பொறுமையாக. இச்சமயம் குளோவிஸ் எலிகளுக்கு அப்பால் என்ற அவச்சொல்லை கூறினார். சர் வில்பர்ட் மரியாதையாக இருந்தார், ஆனால் நம்பிக்கையற்று. அந்த பூனையை கூப்பிட்டு நாமே ஒரு முடிவுக்கு வரலாமே என்று லேடி பிளெம்லி சொன்னார். சர் வில்பர்ட் பூனையை தேடி சென்றார். எல்லோரும் நடக்கப் போகும் வித்தையை பார்ப்பதற்கு அமர்ந்து கொண்டார்கள். ஒரு நிமிடத்தில் சர் வில்பர்ட் வெளிரிய முகத்துடன் திரும்பி வந்து உற்சாகத்துடன்,
கடவுளே, இது நிஜம்தான் என்றார். அவருடைய மனக்கிளர்ச்சி தத்ரூபமாக இருந்தது. அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்னும் ஆர்வமாக முன்னேறி வந்தார்கள். இருக்கையில் அமர்ந்து கொண்டு மூச்சிழந்தபடி அவனை புகைப்பிடிக்கும் அறையில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து தேநீர் அருந்த கூப்பிட்டேன். இயல்பாக கண்ணை சிமிட்டினான். நான் வா டோபி, எங்களை காக்க வைக்காதே என்றவுடன், கடவுளே, அவன் இயற்கையான குரலில் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது வருவதாக கூறினான். நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அப்பின் நம்பாதவர்களிடம் போதித்திருக்கிறான். சர் வில்பிரேட் சொன்னது நம்பும்படியாக இருந்தது. எல்லோரும் ஒன்றிணைந்து பேச ஆரம்பித்தார்கள். அந்த விஞ்ஞானி மட்டும் அமைதியாக தன் கண்டுபிடிப்பின் பழத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். இந்த கூச்சலுக்கு நடுவில் டோப்பர்மோரி அறையினுள் நுழைந்து தேநீர் மேஜையை சுற்றி உட்கார்ந்திருந்தவர்களை நோக்கி வழவழப்பான அடியுடன் சென்றது. அங்கிருந்தவர்களிடம் ஒரு தடுமாற்றமான இறுக்கம் இருந்தது. பேசக்கூடிய ஒரு பூனையிடம் சரிசமமாக இருப்பது அவர்களுக்கு சங்கடத்தை கொடுத்தது. வேதனை உற்ற குரலில் லேடி பிளம்லி, கொஞ்சம் பால் வேண்டுமா டோப்பர்மோரி என்று கேட்டாள். கவனக்குறைவான குரலில் அதுவும் இருந்தால் நல்லதுதான் என்றது. எல்லோரும் கிளர்ச்சி உற்றார்கள். நடுக்கத்துடன் அவள் பாலை தட்டில் ஊற்றினாள். அதிகமாகவே சிந்திவிட்டேன் என்று மன்னிப்பு கூறினாள். அது என்னை ஒன்று கொள்ளாது என்று பதில் வந்தது. மறுபடியும் அங்கு அமைதி நிலவியது. பிறகு மிஸ் ரெஸ்கர் தன் தேவாலய நடைமுறையில் மனித மொழியை கற்பது கடினமாக இருந்ததா என்று கேட்டாள். டோப்பர்மோரி அவளை சிறிதும் கனம் உற்று நோக்கி பிறகு நடுநிலையில் கவனத்தை செலுத்தியது. இம்மாதிரி சலிப்பு தரும் கேள்விகள் நடைமுறைக்கு அப்பாற்பட்டது போல. மனித அறிவை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று மேவிஸ் பெல்லிங்டன் கேட்டாள். டோப்பர்மோரியும் எந்த மனிதனின் அறிவு என்றது. ஹோ, என்னுடையது என்று வைத்துக் கொள்ளலாம் என்றாள் சிரித்துக்கொண்டே. என்னை ஒரு சங்கடமான நிலையில் வைத்துவிட்டாய் என்றது டோப்பர்மோரி. ஆனால் குரலில் எந்த விதமான சங்கடமும் தெரியவில்லை. இந்த வீட்டு விருந்தில் உன் பெயரை சேர்த்து கொள்ளும் பொழுது சர் வில்பிரேட் உன்னை போல முட்டாளான ஒருவர் இல்லை மற்றும் விருந்திற்கு அழைப்பதற்கு முட்டாள்களை சரி செய்வதற்கும் அதிகமான வித்தியாசம் உண்டு. லேடி பிளம்லி உன்னுடைய மூளை இல்லாமையினால்தான் உன்னை சேர்க்க வேண்டும் என்று எண்ணீராகவும் அவர்களுடன் பழைய மோட்டார் வாகனத்தை உன்னை போன்ற புத்திசாலி இல்லாதவர்கள் வாங்குவார் என்றும் சொன்னாள். உனக்கு தெரியுமா, தி என்வி ஆஃப் சிசிபஸ் என்பதில் மோட்டாரை மேட்டை நோக்கி தள்ளினால்தான் நன்றாக ஓடும் என்பது போல இதன் கருத்து மந்த புத்தி உள்ளவர்களுடன் உரையாடுவது. அன்று காலையில்தான் லேடி பிளம்லி அவர்களின் மோட்டார் டெவன்ஷியரில் இருக்கும் மேவிஸின் வீட்டில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் மேவிஸிடம் சொன்னதை இப்பொழுது மறுப்பு கூற முடியவில்லை. கவனத்தை திருப்புவதற்காக மேஜர் ஃபர்ஃபீல்டு தன் கேள்வியை கேட்டார். குதிரை லாடத்தில் அந்த ஆமை ஓட்டும் பூனையுடன் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்றார். அவர் இதை சொன்னவுடன் எல்லோரும் அந்த தவறை அறிந்தனர். விரைப்பாக டோப்பர்மோரி, இம்மாதிரி தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பொது இடத்தில் விவாதிக்க கூடாது. இந்த வீட்டில் இருக்கும் உன்னை பற்றி சில விஷயங்களை நான் சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? உடனே மேனேஜர் மட்டுமல்ல, அனைவரும் பீதியடைந்தனர். சமையல்காரர் உணவை தயார் செய்து விட்டாரா என்று பார்க்கிறாயா என்று லேடி பிளம்லி கேட்டாள். அவளுக்கு தெரியும் அது உணவருந்துவதற்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது என்று. நன்றி, ஆனால் இப்பொழுதுதான் தேநீர் அறிந்திருக்கிறேன். உடனே சாப்பிட்டால் அஜீரணம் உண்டாகும் என்றது டோப்பர்மோரி. பூனைகளுக்கு 9 உயிர்கள் உள்ளன தெரியுமா என்றார் சர் வில்பிரேட் மலர்ச்சியாக. இருக்கலாம்,
ஆனால் ஒரு கல்லீரல் தான் இருக்கிறது என்றது டோப்பர்மோரி. அடலைட் என்றால் திருமதி கார்னெட். இந்த பூனை நம்மை பற்றியெல்லாம் வேலைக்காரர்களிடம் சொல்வதை தூண்டப் போகிறீர்களா? பீதி பரவலாக இருந்தது. படுக்கை அறைகளுக்கு முன்னிருக்கும் ஜன்னல் பக்கமாக செல்லும் கைப்பிடி சுவர் மேல்தான் டோப்பர்மோரி அடிக்கடி நடப்பான். அங்கிருந்து புறாக்களும் இன்னும் என்னவெல்லாமோ தென்படும். இப்பொழுது போல இனியும் அவன் இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பேச ஆரம்பித்தால் நிலைமை மோசமாகிவிடும். அதிக நேரம் தன் அலங்காரப்படுத்தி கொள்ளும் மேஜையின் முன் இருப்பவள் திருமதி கார்னெட். சுமாரான மேனி வண்ணம் கொண்ட அவள் அமைதியற்று மேஜரை பார்த்தாள். மிஸ் கார்னெட் புலனுணர்வு கவிதைகளை எழுதுபவள், சாதுவான வாழ்க்கை வாழ்பவள். எரிச்சலுடன் இருந்தாள். தனிமையில் நல்லொழுக்கமாகவும் சரியாகவும் இருப்பவர் எல்லோரும் அறியும்படி இருக்க தேவையில்லை. போர்டிவான் தான் 17 வயதிலேயே இழிவான வழியில் சென்றவன். வெளிரி போனான். ஆனால் ஓடோ பிரென்ஸ்பரி செய்தது போல அறையை விட்டு ஓடவில்லை. ஓடோ பிரென்ஸ்பரி தேவாலயத்தில் படிப்பவன். மற்றவர்களின் அவதூறுகளை கேட்டு கலக்கமடைந்தான். குளோவிஸ் மாறாத நிலையில் இருந்தான். தனிப்பட்ட முறையில் ஒரு எலிகள் கொண்ட பெட்டியை வாங்க எவ்வளவு நாட்களாகும் என்று பேசிக்கொண்டிருந்தான். அதை எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மார்ட் என்ற இடத்திலிருந்து கருப்பு பணத்தில் வாங்கலாம். இம்மாதிரி மென்மையான நேரங்களில் கூட ஆக்னஸ் ரேஸ்கரால் பின்தங்கியிருப்பது பிடிக்கவில்லை. நான் ஏன் இங்கு வந்தேன் என்று நாடக பாணியில் கேட்டாள். டோப்பர்மொரி உடனே அதனை சாதகமாக எடுத்துக்கொண்டு திருமதி கிராக்ரிட்டிடம் புல்வெளியில் சொன்னதை வைத்து பார்த்தால், உணவிற்காக வந்தாய். பிளேம்லி குடும்பத்தை இழிவாக பேசி அவர்களிடம் இருக்கும் நல்லது அவர்களின் சமையல்காரிதான் என்றும் வேறு ஒருவர் கிடைப்பது இயலாதது என்றும் கூறினாய் என்றான். அதில் எந்த உண்மையும் இல்லை. நான் திருமதி கிராக்டடிடம் வேண்டுகிறேன் என்று ஆக்னஸ் புலம்பினாள். டோப்பர்மோரி மேலும் தொடர்ந்து, திருமதி கிராக்கெட் நீ சொன்னதை அப்படியே பெர்டிவான் தன்னிடம் சொன்னாள். அவள் ஒரு உணவு பைத்தியம். 4 வேளை சாப்பாட்டிற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்வாள். அதற்கு பெர்டிவான் தான் சொன்னாள் என்றான். இந்த சமயத்தில் நல்ல வேளையாக இந்த பேச்சு நின்றது. டோப்பர்மொரி ஒரு மஞ்சள் நிற ஆண் பூனையை புதர்களின் வழியாக குதிரைலாயம் பக்கம் செல்வதை பார்த்தான். ஒரு நொடியில் ஜன்னல் வழியாக குதித்து மறைந்துவிட்டான். புத்திசாலியான தன் மாணவனை இழந்துவிட்ட கார்னேயஸ் ஆப்பின் மற்றவர்களிடமிருந்தும் புயல் போன்ற கசப்பான குற்றச்சாட்டுகளையும் ஏக்கமுற்று கேள்விகளையும் கவலையுற்ற பிரார்த்தனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அங்கிருக்கும் நிலை அவரால் தான் வந்தது என்றும் அவர்தான் அதை மேலும் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. டோப்பர்மொரியால் தன்னிடம் இருக்கும் வித்தையை மற்ற பூனைகளுக்கு கொடுக்க முடியுமா? அது சாத்தியம் என்றார். டோப்பர்மொரி தன் குதிரை லாடத்தில் இருக்கும் நண்பனுக்கு இந்த சமயத்திற்குள் சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதைவிட விசாலமாக இன்னும் சென்றிருக்காது என்று நம்பினார். பிறகு டோப்பர்மொரி ஒரு விலை உள்ள பூனையும் செல்லமான வீட்டு பிராணியும் கூட என்றார் திருமதி கார்னெட். அப்படியானால் அடலைட், நீ நான் சொல்வதை ஆமோதிப்பாயானால் அந்த பூனையும் அவனது நண்பனும் உடனே இங்கிருந்து சென்றுவிட வேண்டும். கடந்த 15 நிமிடங்களை நான் அனுபவித்தேன் என்று நினைக்கிறாயா என்றார் லேடி பிளம்லி. என் கணவருக்கும் எனக்கும் டோப்பர்மொரியை மிகவும் பிடிக்கும். அதாவது இந்த நிகழ்விற்கு முன்னால். ஆனால் இப்பொழுது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை அழித்துவிட வேண்டும். அவன் சாப்பாட்டில் நஞ்சை கலந்து விடலாம். அந்த குதிரை லாயம் பூனையை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் சர் வில்பிரெட். அந்த வண்டிக்காரனுக்கு அவனுடைய செல்லத்தை இழப்பது வருத்தமாக இருக்கும். ஆனால் நான் அவனிடம் ஒரு விதமான வியாதி அவற்றை பற்றி கொண்டிருப்பதாகவும் விட்டு வைத்தால் மற்றவர்களும் தொற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சமாளிக்கிறேன்.
ஆனால் என் பெரிய கண்டுபிடிப்பு, இடித்துரைத்தார் ஆப்பின். இத்தனை வருட ஆராய்ச்சியும் சோதனையும். பண்ணையில் சின்ன கொம்பு வைத்திருப்பவைகளிடம் உங்கள் சோதனைகளை தொடருங்கள். அவை கட்டுப்பாட்டில் இருக்கும். இல்லையேல் அருங்காட்சியகத்தில் இருக்கும் யானைகள், அவைகள் அதிபுத்திசாலியானவையா. ஆகையால் நாம் படுக்க அறையிலும் நாற்காலிக்கு அடியிலும் வர முடியாது என்றாள் திருமதி கார்னெட். தேவதைகள் இயேசு வருவதை அறிவித்த பொழுது அந்த தேதி நதிக்கரையில் வருடந்தோறும் நடக்கும் படகு போட்டியுடன் மோதும் என்ற பொழுதும் அந்த நிகழ்வை ஒத்திவைக்கப்பட்டது போல இருந்தது கார்னிலேயஸ் அப்பினிற்கு. மக்களின் கருத்து அவருக்கு எதிராக இருந்தது. ஒருவேளை பலமான சிறுபான்மையோர் மக்கள் அவருக்கும் அந்த நஞ்சை கொடுக்க ஆசைப்பட்டிருப்பார்கள். கேடுகெட்ட ரயில் வசதிகளும் இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதனால் அவர்கள் எல்லோரும் கலைந்து போவதற்கு தாமதமாயிற்று. அன்றிரவின் விருந்து வெற்றியாக முடியவில்லை. சர் வில்பிரேட் அந்த குதிரைலாய பூனையுடன் சிறிது பொறுமை இழந்தார். ஆனால் வண்டிக்காரரின் உதவியுடன் அதற்கும் ஒரு துண்டு பிரெட்டில் நஞ்சை கலந்து சாப்பிட வைத்தார். ஆக்னஸ் ஒவ்வொரு முறை பிரெட்டை உண்ணும்பொழுதும் அதை அவளின் எதிரி போல பாவித்தாள். மேவிஸ் பெல்லிங்டன் அமைதியாக உணவருந்தினாள். லேடி பிளம்லி ஏதாவது பேச வேண்டுமே என்று பேசிக்கொண்டு வாசற்கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். வறுத்த மீனும் இனிப்பு பலகாரமும் காலியாயின. டோப்பர்மோரி உணவருந்தும் அறையிலேயோ அல்லது சமையற்கட்டிலேயோ காணவில்லை. அந்த சமாதிக்குரிய விருந்தையும் புகைப்பிடிக்கும் அறையில் நடந்தவையும் ஒப்பிடப்பட்டது. நடந்தவற்றை ஒரு விதமாக அந்த உணவு மறைக்க முயன்றது. இதற்கு பிறகும் சீட்டாடுவது சாத்தியமற்றது என்பதே நிச்சயமானது. ஓடோ பிரென்ஸ்பரி சோர்வையான மெலிசன்ட் இன் தி ஹுட் என்ற பாட்டை ஒரு விரைப்பான பார்வையாளர்கள் முன் பாடினார். 11 மணிக்கு வேலையாட்கள் படுக்கச் சென்றனர். டோப்பர்மோரிக்காக அந்த கதவு திறந்து வைக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு விருந்தாளிகள் அங்கிருக்கும் பத்திரிகைகளையும் பேட்மிண்டன் லைப்ரரியில் பஞ்ச் வெளியீட்டையும் படித்தார்கள். லேடி பிளம்லி அடிக்கடி வெளியே சென்று வந்து சோகமான கேள்வியுடன் இருந்தாள். 2 மணிக்கு குளோவிஸ் அமைதியை கலைத்தார். அவன் இன்றிரவு வரமாட்டான். பத்திரிகை அலுவலகத்தில் தன் ஞாபகங்களை பதிவித்துக் கொண்டிருப்பான். லேடி, அவள் பெயர் என்ன என்று புத்தகம் அதில் இருக்காது. அது அந்த நாளின் நிகழ்வாக இருக்கும். அங்கிருக்கும் உற்சாகத்திற்கும் தன் பங்கை அளித்துவிட்டு குளோவிஸ் தன் படுக்கைக்கு சென்றார். ஒவ்வொருவராக சிறிது இடைவேளையில் இதை செய்தார்கள். தேநீர் கொண்டு வரும் வேலையாட்கள் கேட்கப்பட்ட ஒரே கேள்விக்கு ஒரே பதிலை தந்தார். டோப்பர்மோரி திரும்பி வரவில்லை. காலை உணவு முந்தைய இரவின் உணவை விட இன்னும் விரும்பத்தகாததாக இருந்தது. ஆனால் அது முடிவதற்கு முன் நிலைமை சரியானது. தோட்டக்காரனால் கண்டுபிடிக்கப்பட்ட டோப்பர்மோரியின் சடலம் புதரிலிருந்து கொண்டு வரப்பட்டது. கழுத்திலும் உடலிலும் இருந்த காயங்களை பார்த்தால் அந்த குதிரைலாய பூனையுடன் சண்டையிட்டது போல இருந்தது. மதியத்திற்குள் அதிகமானோர் சென்றுவிட்டார்கள். லேடி பிளம்லி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஊர் முகவருக்கு தன் இழப்பை பற்றி ஒரு மோசமான கடிதம் எழுதினாள். டோப்பர்மோரி அப்பினின் வெற்றிக்கான ஒரே மாணவன். அவனுக்கு வாரிசில்லாமல் போனது விதி. சில வாரங்களுக்கு பிறகு ரெஸ்டன் அருங்காட்சியகத்திலிருந்து முன்னர் கோபமே அடையாத யானை ஒன்று தன்னை கேலி செய்த ஒரு ஆங்கிலேயரை கொன்றுவிட்டது. இறந்தவரின் பெயர் நாளேட்டில் பதிவாகின. அவை ஒப்பின் அல்லது எப்லின் என்றும், ஆனால் முதல் பெயர் கார்னிலேயஸ் என்றும் அறிவிக்கப்பட்டது. அவர் ஜெர்மானிய வினை சொற்களை அதற்கு கற்றுக் கொடுக்க முயற்சித்திருந்தால் அவர் பெற்ற அனைத்திற்கும் அவர் தகுதியானவர் என்றார் குளோவிஸ். முற்றும்.